வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்கள் டஸ்கிரோஸ். இன்னைக்கு நம்ம ஜியோப்போட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹெட்செட் மஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ட்ரீம்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் ஜங்குக்கை பார்க்கறதுக்காக காலேஜில் இருக்க கெஃபேக்கு தான் போயிட்டுருக்கீங்க. அப்போ ஜியோ, ஏய் இங்கே வா. என்ன ஜியோ, என்ன இப்போ உனக்கு பிரச்சனை? என்ன நேற்று மெசேஜ் பண்ண ரிப்ளைவே காணோம்? நான் ஏன் உனக்கு ரிப்ளை பண்ணணும்? ஏன்டி பண்ணக்கூடாது? ஒரு அழகான பொண்ணு ஒரு அழகான பையனுக்கு ரிப்ளை பண்ணா நல்லா தானே இருக்கும். நல்லா இருக்காது. ஏன்டி, நல்லா இல்லையா? நல்லா இல்லை ஜியோ, நீ பண்ணுறது சுத்தமாக நல்லா இல்லை. நான் தான் சொல்லிட்டல எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு. இவ பெரிய பேரழகி, இவ பின்னாடி சுற்றிட்டு இருக்கோம். ஏ லூஸு, நேற்று நோட்ஸ் கேட்டு தான் மெசேஜ் பண்ணியிருந்தேன், நீ ரிப்ளை பண்ணல. நோட்ஸ் கேட்டிருந்தியா? ஆமாம், நோட்ஸ் தான் கேட்டிருந்தேன். சரி ஓகே, நான் இன்னைக்கு வேணா அனுப்புகிறேன். நீ ஒன்றும் கிழிக்க தேவையில்ல, உன் ஃப்ரெண்டு எழுதி கொடுத்துட்டா அப்படின்னு ஜியோ அங்கேருந்து போகிறான். நீங்கள் அவனை முறைச்சிட்டே கெஃபேக்கு போகிறீங்க. நீங்கள் போன உடனே ஜியோப் நீங்கள் போயிட்டீங்களான்னு பார்த்துட்டு உங்கள் பின்னாடியே கெஃபேக்கு வரான். ஜங்குக், நீ நேற்று ஏன்ப்பா ஃபோன் எடுக்கலை? நான் எவ்வளோ தடவை கூப்பிட்டேன் தெரியுமா? நீ எடுக்கவே இல்லை. ஏன்ப்பா ஒரு மாதிரியா இருக்க? பேசுடா ஜங்குக். வயன், சொல்லு. வயன், நமக்குள்ள செட் ஆகாது வயன். ஜங்குக், நமக்குள்ள செட் ஆகாது வயன். ஆக்சுவலி நான் சொன்னேன், நான் உனக்கு லாயலாக இருப்பேன், உன்னை நல்லா பார்த்துப்பேன், ப்ரொடெக்டிவாக பார்த்துப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணி தான் நான் உன்னை லவ் பண்ணேன். நான் உனக்கு எப்போவுமே லாயலாக இருக்கணும்னு நினைக்கிறேன் வயன். அதான் இப்போ எனக்கு இன்னொரு பொண்ணை பிடிக்க ஸ்டார்ட் பண்ண உடனே உன்கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டேன். எனக்கு உன்கிட்ட போய் சொல்லிட்டலாம் அந்த பொண்ணோட போக வேண்டாம். எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு வயன். என்னோட ஹார்ட் பீட் ரைஸ் அப் ஆகுறது, எனக்கு அதுதான் லவ்னு ஃபீல் ஆகுது. நம்ம பண்ணுறது ஏதோ ப்ளே ஸ்கூலில் கிட்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கு. இது லவ் இல்லை வயன். ஒரு வேளை நான் லேட்டாக ரியலைஸ் பண்ணிட்டேனோ என்னமோ. சூன் நீயும் ரியலைஸ் பண்ணுவேன். அப்போது முடிஞ்சா என்னை மன்னிச்சிடு அப்படின்னு ஜங்குக்கும் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசலை. ஆனால் இப்போ ஜியோப் ஜங்கு கூட சீட்டில் வந்து உட்கார்றான். என்ன அலூரியா? அலூரியா வயன், நீ அலூரியாடி? மற்றவங்கள தானடி அழுவ பண்ணி. ஜியோ, தயவு செஞ்சு போயிடு, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். அப்புறமா பேசிட்டா? இல்லையே, எனக்கு இப்போவே பேசணுமே. என்ன பேசணும் உனக்கு? நோட்ஸ் அனுப்பு. இப்போவே அனுப்பி இப்போவே எழுதுவியா? ஆ, நான் எழுதுவேன், நீ அனுப்பு. இப்போ நீங்களும் கோவமாக ஜியோப்க்கு நோட்ஸ் எடுத்து அனுப்புறீங்க. இப்போ ஜியோப் நோட்ஸை பார்க்காம உங்களையே பார்த்துட்டு இருக்கான். இப்போ எதுக்கு என்னையே பார்த்துட்டு இருக்க? இல்லை, எனக்கே உன்னை பார்க்க ஒரு மாதிரி பாவமாக இருக்கு. பாவம் பார்த்ததெல்லாம் போதும், இப்போ கிளம்பு வயன். ஆனால் நான் அவ்வளோ சீக்கிரம் கிளம்ப முடியாது வயன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு ஜியோப்பும் அங்கே கேன்டீனில் இருக்க சேர் மேலே ஏறி நிற்கிறான். ஹலோ ஹலோ ஹலோ, எல்லாரும் இங்கே கொஞ்சம் கவனிங்க. என்னோட பேர் ஜியோப். நான் இதே காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே ஒரு பொண்ணை சுத்தமாக பிடிக்காது. பிகாஸ் என்னை புள்ளிக்கிட்ட மாட்டி விட்டதுலேருந்து, கிளாஸ் மிஸ்ட்டை மாட்டி விட்டது, நான் அடி வாங்க ரீசனாக இருந்தது, நீல் டவுன் பண்ண ரீசனாக இருந்தது, இந்த மாதிரி எல்லா டார்ச்சருமே பண்ண ஒரு பொண்ணு இப்போ அழுறா. காரணம், அவளோட பாய் ஃப்ரெண்ட் அவளை வேண்டான்னு சொல்லிட்டான். பாவமாக இருக்கு. நான் அதனால் என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்னா, இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் சாப்பிட்றதுக்கும் நான் இல்லை, நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி பே பண்ண போகிறோம். ஸோ என்ன வேணால் வாங்கிக்கோங்க, இன்னைக்கு ஜியோப் வாயினோட ட்ரீட் அப்படின்னு ஜியோப்பும் உங்களை பார்த்து ஸ்மிர்க் பண்ணுறான். ஜியோப், என்ன பண்ணுற நீ? என்ன பண்ணுறேன்னா என்ன வயன்? நான் என்ன பண்ணுறேன்னு உனக்கு புரியலையா? இது ரிவெஞ்ச் வயன். நீ என்ன பண்ண உனக்கு ஞாபகம் இருக்கா?
அப்படியே ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி போனா, இப்ப ஜியோப் அவனோட க்ரஷ் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கான். அம் இல்ல, நான் வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. எல்லா பொண்ணுங்கள பார்த்தாலும் எனக்கு இந்த மாதிரி ஹார்ட் பீட் ரைஸ் அப் ஆகுறது, லவ் வரதெல்லாம் வந்ததில்ல. ஏன் தெரியல. உன்னை பார்த்தா என்னென்னமோ தோணுது. என்னென்னமோனா கெட்ட வார்த்தையா ஜியோப்? வயன். ஹாய். அ நீங்க இவனோட க்ரஷ்ஷா? உங்க பேர் என்ன? யாரா? யாரா? பேர் நல்லா தான் இருக்கு. நீங்களும் நல்லா தான் இருக்கீங்க. இவன ஏன் லவ் பண்றீங்க? அ இல்ல, நான் லவ்லாம் பண்ணல. அவங்க தான் பேசணும்னு கூப்பிட்டாங்க. அதான் வந்தேன். ஓ! பேசணும்னு கூப்பிட்டானா? அப்ப இப்பவே எஸ்கேப் ஆயிடுங்க. வயன். சும்மா இரு ஜியோப். உண்மையெல்லாம் சொல்லணும்ல. உங்களுக்கு தெரியுமா? இந்த ஜியோப் இருக்கான் இல்லையா? இந்த ஜியோப்க்கு நீங்க 9த் கேர்ள் ஃப்ரெண்ட். என்ன? நான் கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல. இல்ல, நீங்க ஓகே சொன்னா நீங்க 9த் கேர்ள் ஃப்ரெண்ட். சாரோட டேட்டிங் எப்படி இருக்கும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ், நெக்ஸ்ட் கிஸ், நெக்ஸ்ட் டே ரூம், அடுத்த நாள் பிரேக்கப். அவ்ளோ அட்வான்ஸ்டா போவாரு. இல்ல ஜியோப். வயன். வாய மூடு வயன். யாரா, இங்க பாரு. அவ சொல்றது எல்லாமே பொய். நான் அப்பெல்லாம் இல்ல யாரா. என்னோட ஃபர்ஸ்ட் லவ் நீதான். உன்னை தவிர நான் வேற யாரையுமே நினைச்சது இல்லடி. ஜியோப், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் ஜியோப். அப்படின்னு யாரா அங்கிருந்து எந்திரிச்சு போறா. என்ன? டைம் வேணும்ட்டு போறாளா? இனிமே அவன் உன் பக்கம் வரமாட்டான்னு எனக்கு தோணுது. வரமாட்டாதானே ஜியோப்? அது உனக்குமே புரிஞ்சிருச்சுல்ல. இதுக்கப்புறம் உனக்கு யாரோ கிடையாது, யாருமே கிடையாது அப்படின்னு நீங்க அங்கிருந்து போக போறீங்க. அப்ப ஜியோப், ஏ பயன், எதுக்கு இதை பண்ண? ஏன் பண்ணேன்னு உனக்கு தெரியாதா? காலையில நம்ம கிளாஸ்ல இருக்க எல்லார் முன்னாடியும் வச்சு என்ன பைத்தியக்காரி நான் கூப்பிட்டேன். இப்ப நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன்ல, பைத்தியக்காரி இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவான்னு. பரவாயில்ல, ஐ ப்ரவுட் டு பி அ பைத்தியக்காரி when I can hurt you அப்படின்னு நீங்க இப்ப அந்த சேர் மேல ஏறி நிக்கிறீங்க. ஹலோ ஹலோ ஹலோ, எல்லாரும் என்ன கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? நான் யார் தெரியுமா? வயன். நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். என்னோட ஒருத்தர் படிச்சுட்டு இருக்காரு. அவர் பேரு ஜியோப். அவருக்கு ஃபர்ஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் க்ரஷ் எல்லாமே யாராதான். ஆனா இன்னைக்கு அந்த பொண்ணு இவரு வேண்டான்ட்டு போயிட்டா. அச்சோ பாவம். ஸோ இன்னைக்கு நீங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கான பில்லையும் ஜியோபே பே பண்ணுவாரு. ஓகேவா? ஸோ என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. பில்லை மட்டும் ஜியோப் கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு நீங்க அங்கிருந்து போயிருப்பீங்க. நான் உன்ன மாதிரி கல் நெஞ்சுக்காரன் இல்லடி. அதான் பில்லை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலான்னு சொன்னேன். ஜியோப், இங்கே பாரு ஜியோப், நானே இப்போ ரொம்ப எமோஷ்னலாக இருக்கேன். இந்த டைமில் வந்து ரிவெஞ்செலாம். நானும் அப்போ எமோஷ்னலாக தான் வயன் இருந்தேன். அழுதுட்டு இருந்தேன், கவலையில் இருந்தேன். என்ன வயன், எனக்கு வந்த ரத்தம் உனக்கு வந்த தக்காளி சட்னியா? சரி, சாரி, தயவு செஞ்சு போ அப்படின்னு நீங்க அங்கிருந்து போறீங்க. அப்ப ஜியோப் உங்க கை பிடிச்சிட்டு பில்லை பே பண்ணிட்டு போவேன் அப்படின்னு அவன் அங்கிருந்து போறான். நீங்க உங்க ரிங்க அடகு வச்சுதான் பில்லே பே பண்றீங்க. அடுத்தவன் காசுல சாப்பிட்றதுன்னா அநியாயத்துக்கு வாங்கி வச்சுக்கிறானுங்களே. வாங்கி டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு போறானுங்க. வீட்டுக்கு போய் சாப்பிட்றதுக்கடா? அட பாவீங்களா. அப்படியே நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. இப்ப நீங்க உங்க கிளாஸ்ல தனியா உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்க பெஞ்ச்ல இப்ப ஜங்குக் உங்க பக்கத்துல இல்ல. இப்ப ஜியோப் தான் உங்க பக்கத்துல வந்து உட்கார்றான். ஹைடி. என்ன? என்ன மிஸ் பண்ண போல இருக்கு. இல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏய், உன் கண்ணிலே தெரியுதுடி. ஐயோ ஜியோப் இன்னும் வரலையே. அடுத்த ஆப் எப்போ வைக்க போறான், எப்படி வைக்க போறான்? கண்ணிலேயே தெரியுது வயன். ஜியோப், இங்க பாரு. உனக்கு இப்போ புரியுதா புரியலையான்னு தெரியல. யாரோ உன்னோட க்ரஷ், உன்னோட சைட், அவ்வளோதான். நான் பொய் சொன்னேன், உங்க 2 பேருக்கும் பிரேக்கப் பண்ண வச்சேன். எனக்கு அது உனக்கு எவ்வளோ பெயினாக இருந்திருக்கும்னு புரியுது. ஆனால் ஜங்குக் என்னோட பாய் ஃப்ரெண்ட். நானும் ஜங்குக்கும் 1 இயராக கூட இருந்திருக்கோம். அவன்
என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போயிருந்தா கூட இவ்ளோ ஹர்ட் ஆயிருக்குமான்னு தெரியல. ஆனா அவன் இன்னொரு பொண்ண புடிச்சிருக்குன்ட்டு போயிட்டான். என்னால முடியல ஜியோ. ஆல்மோஸ்ட் ஹேண்ட்ஸ கட் பண்ணிக்கலான்னு போயிட்டேன். ஆனா ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் அழுது தீர்த்துட்டு இங்க வந்தேன். இங்க வந்தா ஒரு 4, 5 பேர் முகத்த பார்த்தா அது மறந்துரும்னு தான் வந்தேன். ப்ளீஸ் ஜியோ, என்ன ஹர்ட் பண்ணாத. அப்படின்னு நீங்க அவனை டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜியோப் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கான். அ, வயன், ஏன் இப்படி அழுகுற? ஜியோ, எனக்கு தெரியல ஜியோ. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ அதெல்லாம் உண்மைதானோன்னு தோணுது ஜியோ. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜியோ. என்ன பிரச்சனைன்னு வாய் திறந்து ஃபர்ஸ்ட் சொல்லு. 1 இயர் சிண்ட்ரோம். அப்படின்னா அப்படின்னா என்னது? நான் ஒருத்தரை லவ் பண்றேன், இல்ல ஒருத்தங்கள பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைக்கிறேன் அப்படின்னா அவங்க வெறும் 1 இயர்லயே என்னை விட்டு போயிடுவாங்க ஜியோ. அதான் என்னோட ராசி. ஏய், என்னாடி லூசுத்தனமா உளறிட்டு இருக்க? இல்ல, உண்மைதான். எனக்கு மொத்தம் 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தி என்ன நீ நம்பு, நான் உனக்காக உயிரே கொடுப்பேன் அப்படி இப்படி டயலாக்லாம் விட்டா. நான் அவ கூடவே இருந்தேன். 1 இயர் முடிஞ்ச உடனே அவ இல்ல, எனக்கு ஒன்று பிடிக்கல, நீ உன்னோட பிஹேவியர்ஸ் எனக்கு பிடிக்கல, நீ ஓவரா இந்த சைல்டிஷ் மாதிரி பிஹேவ் பண்ற, எனக்கு அது இரிட்டேட் ஆகுதுன்ட்டு விட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஸே வேணான்னு இருந்தேன். அப்புறம் இன்னொருத்தி வந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ தான் பேசினா, கூடவே இருந்தா, நல்லா தான் இருந்தா. ஆனா அவளுக்கு ஒரு பையனை பிடிச்சிருச்சு. அந்த பையனுக்கு என்ன பிடிக்காது. அதுக்காக அந்த பையனுக்காக என்னை விட்டுட்டு போயிட்டா. அப்புறம் இன்னொரு பொண்ணு, அவ நல்லா தான் ஜியோ போயிருந்தா. அவளுக்கு என்னோட பிரச்சனை எல்லாமே தெரியும். அவகிட்ட நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம் இருக்கு, நான் நம்ப முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன். அவ என் கூடவே இருப்பேன் அப்பெல்லாம் சத்தியம்லாம் பண்ணா. ஆனாலும் விட்டு போயிட்டா. 4வது பொண்ணு கூட தான் இருந்தா. ஆனா என்னோட இன்செக்யூரிட்டிஸ அவ அதிகமா தூண்டி விட்டுட்டே இருந்தா. அதனால நான் அவள விட்டு விலகி வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் ஜங்குக்க பார்த்தேன். ஜங்குக்கு என் கூடவே இருப்பான்னு நினச்சேன். அதான் லவ் பண்ணேன். ஆனா அவனும் நாளைக்கு எங்களோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி. நேத்து பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான். வயன், இங்க பாரு. இதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்க உன்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுக்கும் நீ அவங்கள மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுக்கும் எந்த பேரும் கிடையாது. அது வந்து எப்போவுமே ரெகுலராக நடக்கிற மாதிரி. இதெல்லாம் எல்லாருக்கும் நடந்துட்டு இருக்கிறது தான் வயன். இது ஒரு ப்ராப்ளம்னு நீ உன் மைண்ட்குள்ளே வச்சிருக்க தெரியுமா? அதுதான் வயன் ப்ராப்ளம். இல்லை ஜியோ, நிஜமா தான் 1 இயர்க்குள்ள நடந்துடும். என்னை விட்டு போயிடுவாங்க. திருப்பியும் நான் தனியாக ஆயிடுவேன். வயன், வயன், இங்கே பாரு, இங்கே பாரு. சொல்லு. நான் உன்னோட ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து இருக்கேன்ல, காலேஜ் ஃபர்ஸ்ட் டேலேருந்து நான் உன் கூட இருக்கேன் வயன். இட்ஸ் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ். ஆமாம், நான் உன் கூட தானே இருக்கேன். ஆமாம். அப்போது உன்னோட ராசி தான் காரணம்னா ஏன் அது என்கிட்ட வேலை செய்யல? யோசிச்சு பாரு வயன். ஏன்னா நீ என்னோட எனிமி. எனிமியோ ஃப்ரெண்டோ உன் கூடவே இருக்கேன்ல. ஆமாம். அப்போ அந்த 1 இயர் சிண்ட்ரோம்லாம் பொய் வயன். இல்லை, உண்மைதான். நீ வேணா என் கூட ஃப்ரெண்டாக இருந்து பாரு. இந்த 1 இயரில் உன்கிட்ட வந்து யாராவது சொல்லுவாங்க, வயன் வந்து ஒரு வேஸ்ட் ஃபெல்லோ, அவ ஒரு இடியட், நீ அவ கூட பேசாத, அவ ஃபஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நீயும் ஆமாம், வயன் இப்போ பிஹேவ் பண்ணுறதெல்லாம் சரியே இல்லை, அவள் ரொம்ப ஃபஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுறா அப்படி சொல்லிட்டு நீயும் என்னை விட்டு போயிடுவ. ப்ராமிஸாக இது நடக்கும். இப்போ ஜியோ உங்களோட ஹேண்ட்ஸ் அவன் ஹேண்ட்ஸ்குள்ளே வச்சுக்கிறேன். ஒரு வேளை அப்படி யாராவது சொன்னா, நான் அவங்கள நம்பாம உன்னை நம்பினேன்னா? ஒரு வேளை நம்பலன்னா? ஒரு வேளை நம்பினேன்னா?
நம்புனேன்னா பார்க்கலாம். நம்புனேன்னா பார்க்கலாம். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். நம்ம இன்னும் 1 இயர் இந்த காலேஜ்ல படிக்க போறோம். ஒரு வேளை இந்த 1 இயர் சிண்ட்ரோம் வேலை செய்யணும்னா, அது என்கிட்டயும் தான் வேலை செய்யணும். இந்த 2 இயர்ஸ்ல நான் உன்ன விட்டு போகாத மாரி, இந்த 1 இயர்லயும் நம்ம 2 பேருக்குள்ளயும் எந்த ஒரு டிஸ்டன்ஸும் வரல அப்டின்னா, நீ என்ன நம்புவியா? இந்த ராசி, நட்சத்திரம், 1 இயர் சிண்ட்ரோம் இதெல்லாம் வேஸ்ட்டு. உன்னோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ன்றத நீ ஒத்துக்குவியா? நான் ஒத்துக்கிறேன். ஆனா நடக்கலன்னா? இதுதான் நடக்கும்னு நான் சொல்லல. எது வேணா நடக்கலாம். ஆனா, நான் உன் கூட இருப்பேன்னு தான் சொல்றேன். பார்க்கலாம் வயன். சரியா? இதுக்கெல்லாம் இங்க பாரு. எதுக்கு இப்படி அழுகுற? சரி, சரி. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. இப்ப ஜியோபம் உங்களோட டியர்ஸ வைப் பண்ணி விட்டுட்டு, உங்க கையில இருக்க ஜேகே போட்ட ரிங்க கழட்டுறான். ஜியோப் அவன் தான் போயிட்டான்ல. இந்த ரிங் வேண்டாம். அப்படின்னு அவன் அவனோட பாக்கெட்குள்ள போட்டுக்கிறான். அத ஏன் உன் பாக்கெட்குள்ள போடுற? இல்ல வயன். அது நைட்டுக்கு சரக்கு காசு இருக்கு. சைடிஷ்க்கு இல்ல அதான். ஜியோப் அப்படின்னு நீங்க அவன தொரத்துறீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே ஓடிட்டு இருக்கான். ஆஃப்டர் 1 மந்த் இப்ப நீங்களும் அவனும் பெஞ்ச்ல உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க. சரி சொல்லு. நான் அந்த யாரா கிட்ட போய் பேசட்டுமா? என்ன? இல்ல அந்த யாராவ போய் கன்வின்ஸ் பண்றேன். என் ஜியோப் ரொம்ப நல்லவன். நீ அவன் கூடவே இரு. அன்னைக்கு நான் சும்மா ஏதோ ஒரு பைத்தியம் புடிச்சு தான் சொல்லிட்டேன். அப்படின்னு வேணா நான் அந்த பொண்ணுகிட்ட பேச ரெடி. வேண்டாம். ஏன் வேண்டாம்? ஏன் வேண்டான்னா, அன்னைக்கு அப்போ எனக்கு அந்த பொண்ணு மேல லவ் இருந்துச்சு. நீ அப்ப பேசுறேன்னு சொல்லியிருந்தா, சரின்னு சொல்லியிருப்பேன். ஆனா இப்போ இல்ல. ஸோ நீ பேசுறது வேஸ்ட் ஆஃப் டைம். ஓ! ஓகே. நான் வேணா ஜங்கு கிட்ட பேசவா? எதுக்கு? அதான் இப்ப நீ முன்ன மாரி இல்லையே. இன்செக்யூரிட்டீஸ வச்சு அழுகுறதில்ல. ஜாலியா விளையாடிட்டு இருக்க. அவனுக்கு பர்டனா நீ ஃபீல் ஆக மாட்டல்ல? நான் வேணா அவன்கிட்ட போயிட்டு, "வயன் மாறிட்டா" அப்படின்னு சொல்லவா? நான் எப்பவுமே அதிகமா பொலம்புவேன். யார்கிட்ட உரிமை இருக்கோ, அவங்க கிட்ட மட்டும். அது எப்போ அவன் பர்டனா பார்க்குறானோ, அவன் எனக்கு சரிப்பட்டு வரமாட்டான். வயன். ஆமா ஜியோ. நான் நிஜமாவே மூவ் ஆன் ஆயிட்டேன். இப்ப நான் ஜங்குக்கு நெனச்சு ஃபீல்லாம் பண்றதில்ல. அப்பப்ப தோணும். எல்லா ப்ராமிஸும் பொய்யா அப்படின்னு. அப்புறம் தெரிஞ்சுடுவேன். அதான் முடிஞ்சிடுச்சுல்ல அப்புறம் என்ன அப்படின்னு. இப்ப நான் ஓகே தான். ஆனா வயன் ம். நான் என்னோட எனிமி வயன ரொம்ப மிஸ் பண்றேன். ஆ? ஆமா. தினம் தினம் அவ கூட வரதும், இன்ட்ரஸ்டிங்கா ஏதாவது ரிவெஞ்ச் எடுக்கிறேன், அது பண்றேன், இது பண்றேன்னு பண்ணுவா. அதுக்கு ஏதாவது அப்படி ரியாக்ட் பண்ணிட்டு, ஒரு மாரி டேவே ஃபுல்ஃபில்லா ஒரு மாரி ஜாலியா இருக்கும் வயன். ஆனா இப்பலாம் பாரேன், இல்ல ஜியோப், ஆமா ஜியோப், அது ஜியோப், இது ஜியோப். இந்த வயன் எனக்கு புடிக்கல வயன். இப்ப என்னடா சொல்ற நீ? உனக்கு ஏதாவது ப்ராப்ளம கிரியேட் பண்ணுமா? அ இல்ல, இல்ல. அப்பலாம் வேணாம். ஏதாவது சின்னதா சண்ட. சின்ன சண்ட. ம். இரு. நீங்க சுத்தி சுத்தி பார்க்குறீங்க. அங்க ஒரு சீனியர் இருக்காங்க. அந்த சீனியர் தான் யாராவ ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட தான் போறீங்க. ஹாய் சீனியர். யார் நீ? சீனியர் நான் வயன். யாரா கிளாஸ்மேட். யாரா கிளாஸ்மேட்டா? ஆ, ஆமா. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் சொல்லப் போற? அதுவா சீனியர்? நம்ம யாரா இருக்கால யாரா? ஆமா. யாராக்கு என்ன? ஆ, அதோ அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா? அந்த ஒயிட் ஷர்ட், பிளாக் பேண்ட். ஆமா. ஜியோப். ஓ! உங்களுக்கு அவன முன்னாடியே தெரியுமா? ஆமா. அவன் டான்சிங் டீம்ல இருக்கான்ல. ஆ, ஆமா சீனியர். அவன் டான்சிங் டீம்ல இருக்கான். யார அவ லவ் பண்றா சீனியர். 6 மந்த்துக்கு முன்னாடி அவள டேட்க்கெல்லாம் கூப்பிட்டான். அந்த பொண்ணும் வந்துட்டு இவன சுத்தமா பிடிக்கலன்னு விட்டுட்டு போயிடுச்சு. பட் ஸ்டில் அவன் யாராவ சைட் அடிக்கிறான் சீனியர். என்கிட்டயே சொல்றான். யாராக்கு நான் தான் பெஸ்ட் பேர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொன்னானா? ஆமா சீனியர். அப்படிதான் சொன்னான். நீங்களே போய் என்னன்னு கேளுங்க.
இப்ப அந்த சீனியரும் ஜியோப்ப பார்த்து முறைச்சுக்கிட்டே வராங்க. ஜியோப் உங்கள திரும்பி பார்க்குறான். "என்னடி பண்ணி வச்ச?" சின்ன சண்டை கேட்டல்ல, அதான் ரொம்ப சின்ன சண்டையா கிரியேட் பண்ணியிருக்கேன். முடிச்சுட்டு கிளாஸ்க்கு வாடா. இப்ப நீங்க சிரிச்சுட்டே கிளாஸ் ரூம் போயிருப்பீங்க. ஜியோ பல போராட்டத்துக்கு அப்புறம் இப்பதான் கிளாஸ் ரூம்குள்ளேயே வரான். அ வயன், ஜியோ கொஞ்சம் தள்ளி உட்காரு. ம். என்ன ஜியோ? சண்டையா? அ சண்டையா? என் மேல யாராவது கை வைக்க முடியுமா? கைய கழட்டி தனியா போட்டு வந்துட்டேன். ஆ? அப்படியா? ஆமா வயன். அப்படியே அடிச்சு அடிச்சு கையெல்லாம் வலிக்குது. இங்க பாரு. செம்மையா அடிச்சுட்டேனா? இப்ப நீங்க ஜியோப்போட ஐஸ் ஓரத்துல இருக்க டியர்ஸ நோட் பண்றீங்க. ஜியோ வயன், ஜியோ அழுகுறியா? இல்லையே. நான் ஏன்டி அழணும்? நான் எப்படி சண்டை போட்டேன் தெரியுமா? ஓங்கி அடி. ஜியோ உண்மைய சொல்லுடா. வயித்துலயே குத்திட்டான் வயன். ஜியோ நான் சொன்னேன். நான் யாரவ லவ் பண்ணல. நான் மூவ் ஆன் ஆயிட்டேன் அப்படின்னு. வயித்துலயே குத்திட்டான் வயன். வலிக்குது. வலி தாங்கவே முடியல. அப்படின்னு ஜியோவும் இப்ப உங்க ஷோல்டர்ல சாஞ்சு அழுகுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டா ஃபீல் ஆகுது. நீங்க அவனை டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன். சாரி சாரி ஜியோப். நீ கேட்டியா? நான் தான் ஒரு அவசரத்தில். சாரி ஜியோப், சாரி. அப்படின்னு நீங்க இப்போ அவனோட வயிற்றை தொட்டு பார்க்குறீங்க. இட்ஸ் ஓகே, இட்ஸ் வில் பி ஆல் ரைட். நான் இருக்கேன் ஜியோப். ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன்ல. நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன். நம்ம டாக்டரை பார்க்கலாம், சரியாயிடும், சரியா? அப்படின்னு நீங்கள் அவனோட டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணி விட்டுட்டு அவனோட ஹேரை கர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ அங்கே யாரா வரா? ஜியோ, யாரா? ஜியோ, அந்த சீனியர் ஒன்று அடிச்சிட்டாங்களா ஜியோ? ம். ஜியோ உனக்கு வலிக்குதா ஜியோ? இட்ஸ் ஓகே யாரா, ஐம் ஃபைன். அப்போ யாரா ஜியோப்போட டியர்ஸை வைப் பண்ணுறா? வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். வேணாம், நான் வயனோட போய்க்கிறேன். ஜியோ ப்ளீஸ் ஜியோ, வா ஜியோ. அப்படின்னு யாரா ஜியோப்போட ஹேண்ட்ஸ் எடுத்து அவளோட ஷோல்டர் மேலே போட்டுக்கிட்டு அவனை கொஞ்சம் கொஞ்சமாக கை பிடிச்சி நடக்க வைக்கிறான். இப்போ நீங்கள் எந்திரிச்சு யாரா கிட்ட தான் ஓடுறீங்க. யாரா ஜியோப் எங்கே கூட்டிகிட்டு போகிற? ஹாஸ்பிட்டலுக்கு தான் வயன். அவன் வலிக்குதுன்னு அழுகிறான். அப்படியே பார்த்துட்டு இருக்க முடியுமா? நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன். யாரா நீ எதுக்கு வர? நான் ஜியோப்பை கூட்டிகிட்டு போய்க்கிறேன். அப்படின்னு நீங்கள் ஜியோப்பை டக்குன்னு உங்கள் பக்கம் இழுத்துக்கிறீங்க. ஜியோ, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம், வா. யாரா நீ உன் வேலையை பாரு. ஜியோப்போட லிப்ஸ் ஓரத்தில் ஒரு குட்டியாக ஸ்மெர்க் வருது. நீங்கள் அவனை ஹாஸ்பிட்டலும் கூட்டிகிட்டு போகிறீங்க. இங்கே பாரு ஜியோ, நம்ம போய் டாக்டர்கிட்ட காட்டலாம், பெயின் சரியாயிடும், சரியா? எனக்கு பெருசாக பெயின் இருந்திருக்காது. அவன் இவ்வளோ பெரிய ரிங் போட்டு அப்படியே குத்திட்டான் வயன். அப்படி குத்துனான் நான் படுப்பாவி. அவன் கை வழங்காம தான் போகும். வயன், இல்லை ஜியோ, அவனுக்கு எவ்வளோ ஒரு தைரியம். நான் சும்மா திட்டுவான் சண்டை போடுவான்னு நினச்சா உன்னை அடிச்சிருக்கான். அதுவும் மோதத்தை போட்டுட்ட. அவன் கை விளங்காம போயிடும். அவனுக்கு யாரா இல்லை, யாருமே கிடைக்க மாட்டாங்க. உனக்கு சரியாயிடும் ஜியோ. அப்படின்னு நீங்கள் அவனோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறீங்க. தேங்க்யூ வயன். சரி வா, டாக்டர் கூப்பிடுறாரு. இப்போ டாக்டரும் ஜியோப்பை செக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இன்ஜெக்ஷன் மட்டும் போடணும். போயிட்டு மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? ஓகே. ஜெய்ஹோப் இங்கேயே இரு, நான் போயிட்டு மெடிசன் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படின்னு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. இப்போ ஜியோப் ஒரு ஸ்மைலோட பார்த்துட்ருக்கான். அந்த டாக்டர், நீங்கள் ரொம்ப லக்கி சார். டாக்டர், ஆமாம், உங்கள் ஒய்ஃப் உங்களை குழந்த மாதிரி பார்த்துக்கிறாங்க. உங்களுக்கு நான் செக் பண்ணும்போது நீங்கள் பெயினில் உங்கள் ஐஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணீங்கல்ல, இங்கே டியர்ஸ் ஊற்றுது. நானும் பார்க்குறேன், என்னடா இது அப்படின்னு. அவங்க கை பிடிச்சிட்டு, இல்லை ஜியோப், நான் இங்கே தான் இருக்கேன், ஒன்றும் இல்லை, வலிக்காது, அப்படி இப்படின்னு. உங்கள் ஒய்ஃப் ரொம்ப கேரிங்காக இருக்காங்க. டாக்டர், அவனோட ஒய்ஃப் இல்லை,
கேர்ள் ஃப்ரெண்டா? இல்ல டாக்டர். கேர்ள் ஃப்ரெண்டும் இல்ல. ஃப்ரெண்டு. ஓ! ஃப்ரெண்டா? அப்படின்னா ப்ரோ, தயவு செஞ்சு அவங்கள கல்யாணம் பண்ணிருங்க. இந்த மாரி ஒரு பொண்ணெல்லாம் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. அப்படின்னு டாக்டரும் சிரிச்சுட்டே திரும்பிக்கிறாங்க. அந்த இன்ஜெக்ஷன் போட்டு, இப்ப நீங்க தான் ஜியோப்ப அவனோட ரூம்க்கே கூட்டிட்டு வரீங்க. அவனோட ரூம்ல அவன் ரூம்மேட் சுகா இருக்கான். ஆம், சுகா? வயன், நீ இங்க என்ன பண்ற? நான் ஜியோப்ப வீட்ல ட்ராப் பண்ண வந்தேன். குடிச்சிருக்கானா என்ன? இல்ல, குடிக்கலாம் இல்ல. அடிபட்டுருச்சு. அவ்வளோதான். நான் ஜியோப்ப உள்ள கூட்டிட்டு போறேன். அப்படின்னு நீங்க ஜியோப்ப அவனோட ரூம்க்கு தான் கூட்டிட்டு போறீங்க. அவனோட ரூம்க்கு போன உடனே அவன் உங்க கை பிடிச்சு இழுத்து அவன் பக்கத்துல படுக்க வச்சுக்கிறான். ஜியோப், போகாதடி, இப்படியே இரு. அப்படின்னு ஜியோப்பும் உங்களை இழுத்து டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். ஜியோப், நான் தூங்குற வரைக்கும் மட்டும் ப்ளீஸ். ஜியோப்போட ஹெட்டை இப்போ உங்கள் செஸ்ட் மேலே இருக்கு. நீங்கள் அவனை ஒரு குழந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஆஃப்டர் 15 மினிட்ஸ் இப்போ ஜியோப்பும் நல்லா தூங்கி போயிடுறான். அவனையே அறியாமல் அவன் ட்ரீமில் உங்கள் ட்ரெஸ்ஸை சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ உங்கள் ட்ரெஸ் ஃபுல்லாக வெட் ஆகுது. பட் நீங்கள் ஜியோப்பை ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஜியோப், ஜியோப், நீ என்னை விட்டு போக மாட்டல்ல? போயிடாத ஜியோப். எனக்கு ஏன் தெரியல, எல்லாரோட பழகும் போதும் இது ஒரு வருஷத்துல முடியும் அப்படின்னு தோணும். அது ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ நீ என்னை டச் பண்ணும்போதும் என்கிட்ட இருக்கும்போதும் எனக்கு உன்னை விட்டு போகணும்னு தோணல. நீ என்னை விட்டு போயிடுவேன்னு தோணல. போயிடாத ஜியோப். அப்படின்னு நீங்கள் அவனை இன்னும் க்ளோஸாக தான் இழுத்துக்கிறீங்க. ஜியோப்பும் உங்களோட ஷர்ட் பட்டன் 2 ரிமூவ் பண்ணி விடுறான். இப்போ அவனோட ஃபேஸை உங்கள் செஸ்ட்டில் வச்சு டைட்டாக உங்களை கட்டி பிடிச்சிக்கிறான். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஃபீல் தி மொமெண்ட் ப்ளீஸ். நெக்ஸ்ட் மார்னிங்கும் ஆகுது. ஜியோப் கண்ணு முழிக்கும் போது நீங்கள் அங்கே இல்லை. அவன் எந்திரிச்சு மூஞ்சிலாம் கழுவிட்டு வெளியே ஹாலுக்கு தான் வரான். அங்கே பார்த்தா சுகா ஒரு ஸ்மிர்க்கோட புக் படிச்சுட்டு இருக்கான். குட் மார்னிங் சுகா. குட் மார்னிங் ஜியோப். என்ன ஜியோப், நைட்லாம் ஒரே ஒர்க் போல? என்ன சுகா? இல்லை, நைட்லாம் ரொம்ப பிஸியாக இருந்தீங்க போல. புரியல. டேய், புரியுதா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறியா? இல்லை, அவனோட ஃப்ரெண்டு. போங்கடா. ஏன்டா இப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்டா உனக்கு? இல்லை கேட்குறேன், உனக்கு ஃப்ரெண்டான்னு. அவனோட ஃப்ரெண்டு தான் சுகா. ஆ, ஃப்ரெண்டு தான். இப்போ சுகாவும் சிரிச்சுக்கிட்டே அவனோட ரூம்குள்ளே போயிடுறான். ஜியோப்பும் அன்னைக்கு ஒரு கன்ஃபியூஷனோடவே காலேஜ்குள்ளே வரான். இப்போ நீங்கள் உங்கள் கிளாஸ் ரூமில் தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. வயன். ஜியோ, என்னடி ஆச்சு? காய்ச்சல் அடிக்குதா? இல்லை. அப்புறம் என்னடி மூஞ்சி இப்படி சவந்திருக்கு? ஒன்றும் இல்லை ஜியோ. இப்போ ஜியோப்பும் உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். நீங்கள் உங்கள் ஷர்ட் காலர் பட்டன் வரைக்கும் போட்டு வச்சுருக்கீங்க. என்னடி காலர் பட்டன்லாம் போட்டு வச்சுருக்க? ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இல்லையா? எல்லாம் அன்கம்ஃபர்டபுளாக இல்லை. உனக்கு அது பிடிக்காதுல்ல? ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னுலாம் சொல்வ. இப்போ என்னடி? இல்லை ஜியோ, வேண்டாம். காலர் பட்டன் தானே ரிமூவ் பண்ணி விடுற. ஒன்றும் இல்லை வயன். அப்படின்னு ஜியோபே உங்களோட காலர் பட்டனை ரிமூவ் பண்ணுறான். பார்த்தா உங்கள் நெக் ஃபுல்லாக மார்க்காக இருக்கு. வயன். ஜியோ, என்ன இது? எனக்கு புரியல. நீதான் ஜியோ. வயன். நெக்கு ஃபுல்லாக பைட் பண்ணி வச்சிட்டேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. என்னாச்சு அப்படி முழிக்கிற? இல்லை, காலையில் சுகர் ஏதோ பாதி சொன்னான், இப்போ தான் புரியுது. ஆமாம், காலையில் உன்னோட ரூமில் இருந்த டிஷர்ட்டில் வெளியே வந்தேன்.
என்னோட நெக்கு ஃபுல்லா அப்படியே பளீச் பளீச்சுன்னு தெரிஞ்சது. சுகா தான் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி என்கிட்ட சொன்னா. "என்ன வயன் நெக்கு ஃபுல்லா காயமா இருக்கு" அப்படின்னு. நான் கண்ணாடில வந்து பார்த்தப்போ என்னால முடியல. என் ஃபேஸே அப்படியே வந்து ரெட் ரோஸ் மாரி ஆயிடுச்சு. சுகா ரொம்ப டீஸ் பண்ணாரு. "நீங்க 2 பேரும் லவ் தானே பண்றீங்க. ஏன் பொய் சொல்றீங்க?" அப்படி இப்படின்னு. நான் "இல்ல, நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஸ் தான்" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்தா என்னோட ரூம்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கு மேல, "என்னடி இது நைட்டெல்லாம் வெளிய சுத்துறீங்க? 2 பேருக்குள்ள என்னடி நடக்குது?" அப்படி இப்படின்னு. என்னால முடியல. எங்க காலேஜ் வரதுக்குள்ள காசிப் ஃபுல் கிளாஸுமே பரவிடுச்சு. ஈவன் காலையில ஜங்குக் கூட வந்து விஷ் பண்ணான். என்னன்னு விஷ் பண்ணான்? அதான் "நீ மூவ் ஆன் ஆயிட்ட. எனக்கு கேட்கவே சந்தோஷமா இருக்கு. ஜியோப் கூட சந்தோஷமா இரு" அப்படின்னு. எனக்கு ஒரு மாரியா இருந்துச்சு ஜியோப். அப்படின்னு நீங்க இப்போ உங்க ஃபேஸ அவனோட செஸ்ட்குள்ள வச்சு மறைச்சுக்கிறீங்க. ஜியோப்பும் ஒரு ப்ளஷோட உங்கள கட்டி புடிச்சுக்கிறான். அம் சாரி வயன். நான் எதுவுமே வேணும்னு பண்ணல. இட்ஸ் ஓகே. எனக்கு தெரியும் நீ வேணும்னு பண்ணியிருக்க மாட்டேன்னு. அம் பரவால்ல. இதுக்கு ஏதாவது மெடிசின் இருக்கான்னு நம்ம மெடிக்கல் ஷாப்ல கேட்டு பார்ப்போமா? ம். கேட்டு பார்க்கலாம். அப்படின்னு ஜியோப்பும் இப்போ உங்க ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றான். அன்னைக்கு பிரேக் டைமும் ஆகுது. இப்ப நீங்களும் ஜியோப்பும் அந்த கெஃபேல தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. அந்த சீனியர் உங்ககிட்ட தான் வராங்க. இப்ப நீங்க அவன மொறச்சுக்கிட்டே எந்திரிச்சு நிக்கிறீங்க. "ஏய் என்ன? நேத்து என்ட்ட பொய் சொன்னியா? ஆ? என்ன? நான் என்ன பொய் சொன்னேன்? அவன் யார அவ லவ் பண்றான்? அவன் உன்ன தான லவ் பண்றான்." "ஆமா, அவன் என்ன தான் லவ் பண்றான். நான் ஏதோ சும்மா ஃபன்னுக்காக பொய் சொன்னேன். அதுக்குன்னு நீ என் பாய் ஃப்ரெண்ட அடிப்பியா?" "என்ன? எதுக்குடா நீ அவன அடிச்ச? அவன் எப்படி அழுதான் தெரியுமா வலியில?" அப்படின்னு நீங்க அந்த சீனியர ஓங்கி அறையிறீங்க. "ஏய் என்ன ஏய்? தேவையில்லாம என் பாய் ஃப்ரெண்ட அடிச்சது மட்டும் இல்லாம, என்கிட்ட வேற மொறச்சுக்கிட்டு வரியா? ஏய்!" அப்படின்னு அந்த சீனியர் உங்கள அடிக்க வராங்க. அப்ப நீங்க அவனோட கைய தள்ளி விட்டுட்டு, "என்ன நெனச்சுட்டு இருக்க நீ? எல்லாரையும் அடிக்கிற மாதிரி, எல்லாரையும் புல்லி பண்ற மாரி என்ன பண்ணலாம்னு நெனைக்கிறியா? உன்னால ஒரு மயிர கூட புடுங்க முடியாது. வா ஜியோப் நம்ம போலாம்." அப்படின்னு நீங்க அவனோட கை பிடிச்சு கூட்டிட்டு போறீங்க. அங்க இருக்க எல்லாருமே உங்கள தான் ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. "ஏய், ம். நீ எதுக்கு அவன அப்படி அடிச்ச?" "நான் அவன கொஞ்சமா தான் அடிச்சிருக்கேன். அவன் மட்டும் நேத்து என் கண்ல பட்டிருந்தான்னா, அவன் கன்னமே காலியாயிருக்கும். அந்த அளவு அடிச்சிருப்பேன்." "வயன், ஏன்டி? நீ நேத்து எப்படி அழுத ஜியோ? அதுக்கு அவன் தானே காரணம். நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னா, அவன் பெரிய ஹீரோ நடிச்சிட்டு இருக்கானா? யார வேணா அடிப்பானா? இதுக்கப்புறம் யாராவது மேல கை வைக்க சொல்லு, அவன் கை கூசும். அதுக்கு தான் அரைஞ்சேன். ஆனா அவன்கிட்ட போய் தப்பு தப்பா போட்டு குடுத்தது நீங்க தானே மேடம்." "ஆம், ஜியோ, நீங்க தானே மேடம் அவன்கிட்ட போய் தப்பு தப்பா சொல்லிக் குடுத்தது." "ஆ, அது நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்." "நீ அந்த விளையாட்டுக்கு சொன்னதுனால தானே அவன் அடிச்சான். அடிச்சு அவனுக்கு பனிஷ்மெண்ட் குடுத்தாச்சு. அடிக்க தூண்டுன உனக்கும் பனிஷ்மெண்ட் குடுக்கணும்ல." "ஜியோ" அப்படின்னு நீங்க உங்களோட 2 கையும் உங்க கன்னத்துல வச்சுக்கிறீங்க. "அரைஞ்சிராத ஜியோ, வலிக்கும்." "உனக்கு அரையறதெல்லாம் பத்தாது வயன். அதுக்கும் மேல ஒரு பனிஷ்மெண்ட் குடுக்கணும்." அப்படின்னு அவன் உங்கள வால்ல பின் பண்ணி நிக்கிறான். எவ்ளோ தைரியம் இருந்தா என்னையே நீ மாட்டி விட்டுருப்ப. சியா, ஏய் இது பனிஷ்மெண்ட் டைம்டி. அப்படின்னு ஜியோப்பும் உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அவனோட கிஸ் ரொம்ப அக்ரெசிவா இருக்கு. Feel the moment, freeze. After few minutes, இப்போ ஜியோப் உங்களை விட்டு தள்ளி போறான். உங்க ஃபேஸ் பார்க்க பிளம்ஸ் பலமாட்டா இருக்கு. நீங்க உங்க ஃபேஸை ஹைட் பண்ணிட்டு அங்கிருந்து ஓடுறீங்க. ஜியோப்பும் உங்க பின்னாடியே சிரிச்சுக்கிட்டே ஓடி வந்துட்டு இருக்கான். உங்களோட லைஃப்பும் இப்படி தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரொம்ப ரொமான்டிக்கா கிராஸ் ஆயிட்டு இருக்கு. ஆஃப்டர் 1 இயர் இப்போ நீங்களும் ஜியோப்பும் கெஃபேல தான் உட்காந்துட்டு இருக்கீங்க.
நான் சொன்னேன்ல, இந்த 1 இயர் சிண்ட்ரோம், ராசி அதெல்லாம் பொய்யின்னு. இப்போ 1 இயர் ஆச்சு. நான் உன் கூட தானே இருக்கேன். ஐயோ! நான் உன் கூட தானடி இருக்கேன். ம். இப்ப சொல்லு. 1 இயர் சிண்ட்ரோம்லாம் பொய் ஜியோப்ன்னு சொல்லு. 1 இயர் சிண்ட்ரோம் பொய் இல்ல ஜியோப். அது ஏதாவது பண்ணி விட்டுரும். நான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன்னா, எல்லாத்தையும் கெடுத்து விட்டுரும். நான் இப்படி ஒரு மைண்ட் செட்லயே இருக்கேன். நீ இருந்தா சந்தோஷம். போனாலும் நான் கஷ்டப்படக்கூடாது. அந்த மாரி ஒரு ஸ்டேஜ்லயே நான் என்ன வச்சுட்டுருக்கேன் ஜியோப். வயன், என்னோட மூஞ்சிய பார்த்து பேசு. இல்ல ஜியோப். என்னால முடியாது. என்னால முடியல ஜியோப். எனக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. 1 இயர் சிண்ட்ரோம். எனக்கு இது தெரியும். மத்தவங்கலாம் என்ன விட்டு போயிடுவாங்கன்னு. அதுக்கு நான் ப்ரிப்பேர்டா தான் இருப்பேன். நீ என்ன விட்டு போயிடுவேன்னு கூட என்னால யோசிக்க முடியல ஜியோப். வயன், வேண்டாம் ஜியோப். எனக்கு ஹோப் கொடுக்காத. அப்படின்னு நீங்க அங்கருந்து எந்திரிச்சு போறீங்க. இப்ப ஜியோப் உங்களையே பார்த்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே உங்க காலேஜ்ல ஃபேர்வெல் பார்ட்டியும் நடக்குது. இப்ப நீங்க ஒரு அழகான ஒரு சாரி கட்டி, ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் போட்டு, ஃப்ரீ ஹேர் விட்டு, ஒரு ஏஞ்சல் மாரி காலேஜ்குள்ள என்டர் ஆகுறீங்க. அப்போ அங்க இருக்க பசங்க எல்லாருமே ஜியோப்ப தான் டீஸ் பண்றாங்க. ஜியோப் உங்கள பார்த்துட்டே அவனோட லிப்ஸ பைட் பண்ணிட்டே நின்னுட்டு இருக்கான். அ ஜியோப். வயன், நான் நல்லா இருக்கேனா ஜியோப்? அழகா இருக்க வயன். ஆ தேங்க் யூ ஜியோப். சரி நான் அங்க அங்க இருக்கட்டுமா? அங்க போய் என்ன பண்ண போற? வா. ஜியோப் ஜியோப். ஆ நீ பசங்களோட இருப்பல்ல? நீ போயிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணு. என்னோட ஃப்ரெண்டு நீ தானே வயன். வா நம்ம போயிட்டு ஏதாவது ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? இல்ல வேற ஏதாவது? இல்ல ஜியோப், இது பார்ட்டி நடக்குது. நம்ம இங்கேயே இருக்கலாம். ஏன் கெஃபே போணும்? இல்ல வயன், நீ எவ்வளோ அழகா இருக்கல்ல. இத நான் தனியா அட்மையர் பண்ணணும்ல. ஜியோப், வா போலாம். அப்படின்னு ஜியோப்பும் இப்போ உங்கள கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறான். ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? ம். என்ன ஃப்ளேவர் வேணும்? ஆ மின்ட். மின்ட் ஃப்ளேவர். அண்ணா, ஒரு மின்ட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம். ஜியோப்பும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு ஃபீட் பண்ணி விட்டுட்டு இருக்கான். ஜியோப்போட ஐஸ் உங்க ஐஸ் மேல மட்டும் தான் ஃபோக்கஸ்டா இருக்கு. நீங்க ஒரு குட்டி ஸ்மைலோடவே ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கீங்க. அப்ப ஜியோப் உங்களோட ஹேண்ட்ஸ புடிச்சு கிஸ் பண்றான். ஜியோப், அழகா இருக்குடி. தேங்க் யூ ஜியோப். அந்த லிப்ஸ்டிக் மட்டும் தான் கொஞ்சம் ஓவரா இருக்கு. ஆ அந்த லிப்ஸ்டிக்கு கொஞ்சம் ஓவரா இருக்குடி. நான் கரெக்ட் பண்ணி விட்டுமா? ஜியோப், லிப்ஸ்டிக்கை தாண்டி கரெக்ட் பண்றேன். பயப்படாத. அப்படின்னு ஜியோப்பும் இப்போ உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் இப்போ உங்கள் லிப்பை சுற்றியும் லிப்ஸ்டிக்காக இருக்கு. நீங்கள் உங்கள் ஃபேஸை அவனோட செஸ்ட்டில் வச்சு மறைச்சிக்கிறீங்க. வயன், என்னை பாரு வயன், அப்போ தான் நான் வைப் பண்ணி விட முடியும். ஜியோ, போதும் வேண்டாம். வயன் வயன், என்னை பாருடி தங்கம். நான் லிப்ஸ்டிக்கை வைப் பண்ணி விடணும்ல. ஜியோ வேணாம் ஜியோ. என்னடி வேண்டாம், லிப்ஸ்டிக்கு தானே வைப் பண்ணுறீங்க. என்ன பாரு பாரு. அப்படின்னு இப்போ ஜியோப்பும் உங்களோட லிப்ஸ்டிக்கை ஒரு ஸ்மெர்க்கோட வைப் பண்ணி விட்டுட்டு இருக்கான். நீ எதையோ இமேஜின் தானே பண்ணிட்டு இருக்க? இல்லடி. இல்லை, நீ ஏதோ இமேஜின் பண்ணுற. எனக்கு தெரியும் நீ எப்படியெல்லாம் யோசிப்பேன்னு. ஃப்ராடு. வேற ஏதோ தானே யோசிச்சுட்டு இருக்க. என்ன யோசிச்ச? இல்லை, இந்த சாரி உன் மேலே இருக்கும்போதே இவ்வளோ அழகாக இருக்கே, என்னோட பெட்டு மேலே இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். என்ன? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. அப்படின்னு இப்போ ஜியோப்பும் உங்களோட லிப்ஸ்டிக்கை வைப் பண்ணுறான். நீ தப்பாக யோசிக்கிற ஜியோ. இல்லை வயன், டர்ட்டியாக தான் யோசிக்கிறேன், ஆனால் சரியாக தான் யோசிக்கிறேன். அப்படின்னு உங்களோட வயிஸ்ட்டை பிடிச்சி அவன் கிட்ட இழுக்கிறான். அப்போ ஜிஹோப், யாரா? ஜிஹோப், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம்
பேசணும் ஜியோ. அ என்ன என்ன பேச போற? அ உன்கிட்ட தனியா பேசணும். அ அப்படின்னு யாரா? உங்கள பார்க்குறா? அ சரி ஓகே. நீங்க பேசிட்டு இருங்க. நான் போயிட்டு என்னோட சாரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரேன். அப்படின்னு நீங்க அங்கருந்து போறீங்க. அ ஜியோ சொல்லு யாரா? நம்ம காலேஜ்ல எல்லாரும் ஒவ்வொரு விஷயம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நீயும் வயனும் டேட் பண்றீங்களாம். நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களாம். நீ வயன தான் கல்யாணம் பண்ணிக்க போறியாம். இதெல்லாம் ஜோக் மாரி இருக்குல்ல. பிகாஸ் எனக்கு தெரியும்ல, நீயும் வயனும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு. அ எனக்கு புரியுது ஜியோப். நீ வயனோட ரொம்ப க்ளோஸா இருக்க. வயன் கூட இருக்கும்போது உனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. வயனுக்கும் சேம் அதே தான். நீங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான்னு எனக்கு தெரியும் ஜியோப். இப்ப எதுக்கு இது தேவையில்லாம பேசிட்டு இருக்க? இல்ல ஜியோப். ஏன்னா, நீ என்ன தானே லவ் பண்ற. நீ எனக்காக அடி வாங்கியிருக்க. எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்க. என்னையே நெனச்சுட்டு இவ்ளோ நாள் கமிட் ஆகாமலும் இருந்திருக்க. உனக்கு வயன் மேல என்னால தானே ஃபீலிங்ஸே வரல. நீ என்னால தானே வயன ஜஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்க. பிகாஸ் நீ என்ன லவ் பண்றல்ல ஜியோப். அப்படின்னு யாரா ஜியோப்போட காலர புடிச்சு அவ கிட்ட இழுக்குறான். நீங்க ஒரு மூலையில நின்னு அத பார்த்துட்டு தான் இருக்கீங்க. உங்களோட ஐஸ்ல இருந்து டியர்ஸ் ஃப்ளோ ஆகுது. நான் தான் சொன்னேன்ல, ஜஸ்ட் 1 இயர் சிண்ட்ரோம். அவ்வளோதான். 1 இயர் முடிஞ்சுச்சு. ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கூட இருந்திருக்கு. அதுலயும் பாதியில போயிட்டேன். அவ்வளோதான். ஐ கேன் மூவ் ஆன். அப்படின்னு நீங்க அழுதுகிட்டே உங்க காலேஜ் விட்டே வெளிய போயிருப்பீங்க. ஃபேர்வெல் பார்ட்டியாவது, மயிர் பார்ட்டியாவது. நான் சந்தோஷமா இல்லாம எதுக்குடா செலிப்ரேட் பண்ணணும்? இப்போ டைம் நைட் 9:00 இருக்கும். நீங்க இன்னும் பஸ் ஸ்டாப்ல தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. தூரத்துல ஒரு வண்டி வருது. அது நம்மளோட ஜியோப் தான். அவன் கோவமா வண்டி விட்டு இறங்கி உங்ககிட்ட தான் வரான். பார்ட்டில இருந்து பாதியில எதுக்கு வெளிய வந்த? எனக்கு இருக்க பிடிக்கல. வயன், என்னடா ஆச்சு? ஏன் இங்க பாரு. என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஒண்ணும் இல்ல. என்னடி ஒண்ணும் இல்ல? இங்க பாரு அழுது அழுது கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கு. யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ம். யார் என்ன சொன்னா சொல்லு. என்ன பார்த்து சொல்லு. யார் என்ன சொன்னான்னு சொல்லு. ஜெஹோப், நீ யாராவ லவ் பண்றியா? வயன், நீ யாராவ லவ் பண்றியா ஜியோப்? நீ என்ன லூசா வயன்? இப்ப நீங்க ஜியோப்போட ஹேண்ட்ஸ தட்டி விட்டுடுறீங்க. எனக்கு தெரியும். எல்லாமே 1 இயர் தான். நீயும் அப்படிதான். நீயும் டெம்பரவரி தான். அவ்வளோதான். எல்லாம் முடிஞ்சு போச்சு. உன்னோட சுகர் கோட் டாக்கு, உன்னோட உன்னோட ப்ராமிசஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதோட வேலிடிட்டி அவ்வளோதான். நான் கிளம்புறேன். அப்படின்னு நீங்க அழுதுகிட்டே அந்த ரோட கிராஸ் பண்ண போறீங்க. அப்போ அங்க ஒரு கார் உங்கள இடிக்கிற மாரி வருது. நீங்க அந்த கார் பார்த்த உடனே அங்கிருந்து மூவ் பண்ணல. அந்த கார பார்த்து ஸ்ட்ரெயிட்டா நிக்கிறீங்க. ஜியோப் உங்கள டக்குன்னு இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உன்னதான் ஜியோப். ஆ, நான் உன்னை லவ் பண்றேன்டா. நீ எனக்கு வெறும் ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது. அதான் எனக்கு தெரியுமேடி. ஆனா ஆனா நம்ம வெறும் ஃப்ரெண்ட்ஸா தானே இருக்கோம். இதுக்கப்புறமும் நம்ம ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்போம். அதுதானே சொல்ல வந்த? ஏய், என்னடி உளர்ற? நான் எப்படி அப்படி சொன்னேன்? அதான் யாரோ ப்ரப்போஸ் பண்ணிட்டால. நீ யாராவ தானே லவ் பண்ற. அப்போ அவள தானே ஓகே சொல்வ. ஏ லூசு, நான் உன்னை தாண்டி லவ் பண்றேன். யாரா என்னோட பாஸ்டடி. ஏய், ஒளிஞ்சிருந்து எட்டி பாத்தியாடி? இல்ல இல்ல, சாரி கரெக்ட் பண்ண தானே போனேன். கரெக்ட் பண்ணிட்டா சரின்னு வந்தேன். வந்து பார்த்தா அவ உன்னை காலர் பிடிச்சி இழுக்கிறா. என்னமோ அவ அவ புருஷன் ஆட்டா. ஆமா ஆமா, உன் புருஷன் அவ பிடிச்சி இழுத்தது தப்பு தானே. அப்படின்னு ஜியோபும் இப்போ உங்களை கிஸ் பண்றான். உங்களோட ஐஸ்ல இருந்து டியர்ஸ் ஃப்ளோ ஆகுது. வயன், யாரோ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணா. ஆனா நான் அவகிட்ட சொல்லிட்டேன். இந்த ஜென்மத்துல ஜியோ வயனுக்கு மட்டும்தான்.
அப்படின்னு. இந்த 1 இயர் சிண்ட்ரோம்லாம் இல்ல வயன். இதுக்கப்புறம் லைஃப் லாங் லவ் சிண்ட்ரோம் தான். என்ஜாய் பண்ணலாமா? உங்கள லிஃப்ட் பண்ணிட்டு அவனோட பைக்க கூட்டிட்டு போறான். இப்ப நீங்களும் ஜியோப்போட ரூம்க்கு தான் போறீங்க. ஜியோப் சுகா இருப்பாருல்ல? இல்ல, சுகா அவன் வீட்டுக்கு போயிருக்கான். ஓ, அப்போ நம்ம மட்டும் தானா? ஆமா வயன், நம்ம மட்டும்தான். அப்படின்னு ஜியோப் உங்க கை பிடிச்சு உள்ள இழுத்துட்டு போறான். உள்ள போன உடனே ஜியோப் உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். நீங்க அந்த கிஸ்ல மெல்ட் ஆகி அவனோட ஷர்ட் பட்டன்ஸை ரிமூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜியோப் சொல்லுவாயன், ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ டூடி. ஜியோப் 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 என்ன, நீ என்னோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணல? அதுக்குன்னு நானும் ரிமூவ் பண்ணுவேன் அப்படின்னு ஜியோப் இப்போ உங்களோட சாரியை ரிமூவ் பண்ணுறான். ஜியோப் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஜியோப். இந்த மாதிரி அன்னைக்கு இல்லையாடி? இந்த மாதிரி அன்னைக்கு இல்லையா நான் ஷர்ட்டை ஸ்லைட் பண்ணி விட்டப்போ, உன்னை பைட் பண்ணப்போ இல்லையா? அப்போ நீ அந்த மெடிசனோட பவரில் தூக்கத்தில் இல்லையா? லூசாடி நீ, நான் முழிச்சிட்டு தாண்டி இருந்தேன். ஜியோப் எல்லாம் ஞாபகம் இருக்கு. நீ எப்படி கத்துன? ஜியோப் 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 காதில் ஓடிக்கிட்டே இருக்குடி. இப்போ உங்கள் ஃபேஸே அப்படியே ரெட் கலராக மாறிடுச்சு. ஜியோப் என்ன பேசுகிற நீ? உண்மைதான் வயன், நான் சும்மா டெஸ்ட் பண்ணலான் தான் பட்டன்ஸை ரிமூவ் பண்ணேன். ஆனால் நீ என்னை தடுக்கவே இல்லை. சரின்னு சும்மா தூங்கலான்னு ஹெட்டை வச்சு தூங்கினா நீ அப்பவும் எதுவும் சொல்ல. லைட்டாக பைட் பண்ண, எதுவும் சொல்ல. அப்புறம் பைட் பண்ண ஸ்டார்ட் பண்ண. நீ ஜியோப் 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 அப்புறம் ஸ்டாப் பண்ணோன்னே தோணல வயன். அப்படின்னு ஜியோப் இப்போ உங்களோட நெக்கில் கிஸ் பண்ணுறான். ஜியோப் அப்பா, அதே வாய்ஸ் அதே டோன் அப்படியே உள்ளே போதாடி உனக்கு. நான் கிஸ் பண்ணா உன்னோட வாய்ஸ் இல்லை. ஜியோப் அதான் ஜியோப் சொல்லிட்டே இரு நைட்டு ஃபுல்லாக, நான் கேட்டே இருக்கேன். இப்போ நீங்கள் 2 பேரும் அவனோட பெட்டில் படுத்துட்ருக்கீங்க. வயன், கேன் ஐ சரி, என்னை பாரு, என் கண்ணை மட்டும் பாரு, சரியா? ஜியோப் ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை. நான் உன்னோட ஜியோப் தான். எனக்கு வருஷம் நீ ரீஅஷூரன்ஸ் கொடுத்துட்டே இருப்பல்ல? லைஃப் லாங் கொடுக்குறேன், லாஸ்ட் ப்ரீத் வரைக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு ஜியோப்பும் இப்போ உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஆஃப்டர் 35 இயர்ஸ் இப்போ நீங்களும் ஜியோப்பும் ஒரு சர்ச்சில் நின்றுட்டுருக்கீங்க. இன்னைக்கு உங்கள் பையனோட மேரேஜ். ஜியோப் உங்களோட கையை விடவே இல்லை, டைட்டாக ஹோல்ட் பண்ணி அவனோட நெஞ்சிலேயே வச்சிட்ருக்கான். என்ன ஜியோ பண்ணுற? இல்லடி, எனக்கு இந்த சீன் பார்த்தா நம்மளோட வெட்டிங் நடந்த மாதிரியே இருக்கு. எனக்கும் அப்படி கண்ணுக்குள்ளேயே இருக்கு ஜியோப். என்னோட ஃபிங்கரில் நீ ரிங் போடும்போது அழுதல்ல, அந்த ப்ராமிஸ் நான் எப்போவுமே ஞாபகம் வச்சிட்ருப்பேன், உன்னை விட்டு போக மாட்டேன். நீ ஒவ்வொரு செகண்டும் அதை சொல்லிட்டு என் கையில் ரிங் போட்டல்ல, அந்த ஃபோர்ஹெட் கிஸ். ஐ லவ் யூ ஜியோ. எனக்கு திருப்பி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கும்டி, உன்னை திருப்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஜியோப்பும் இப்போ உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். அப்பா, டேய் இன்னைக்கு என்னோட வெட்டிங். சேர்றா. இப்போ ஜியோப்பும் அவனோட ஃபேஸை அவனோட கை வச்சு மறைச்சிக்கிறான். ஐயோ கடவுளே, இந்த லவ் பேர்ட்ஸ் தொல்லை தாங்க முடியலையே. இன்னைக்கு என்னோட வெட்டிங், ஆனால் அவங்க 2 பேரும் கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் பையனோட வெட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. அவனோட வெட்டிங் முடிஞ்சு அவங்க 2 பேரும் உங்கள் 2 பேர்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்க வராங்க. நீங்களும் ஜியோப்பும் அவங்கள பிளஸ் பண்ணி
அவங்கள எந்திரிக்க வைக்கிறீங்க. அம்மா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஆ எனக்கா? எனக்கு என்னடா சர்ப்ரைஸ்? அது அந்த சர்ப்ரைஸ் பிளான் பண்ணதே இந்த ஆளு தான். டேய்! என்னடா ஆளு கீளுங்கிற? அ என் அப்பா தானே! நான் எப்படி வேணா கூப்பிடுவேன். அவர் தான் அரேஞ்ச் பண்ணாரு. நீயா ஜியோப்? என்ன அரேஞ்ச் பண்ண? அது நீ சொன்னல வயன், எனக்கு உன்னை இன்னொரு தடவ கல்யாணம் பண்ணிக்கணும் ஜியோப்னு. பண்ணிக்கலாமா? ஜியோப்? வா வயன் பண்ணிக்கலாம். அ ஆமாம்மா போ. திருப்பி கல்யாணம் பண்ணிக்கோ. நான் வேற உன் கல்யாணத்த பார்த்ததே இல்ல. இப்ப பாருடா மகனே, அப்பா எப்படி அம்மாவ கல்யாணம் பண்றேன்னு. இப்ப ஜியோப்பும் உங்களோட ஹேண்ட்ஸ புடிச்சு அங்க மேல ஸ்டேஜுக்கு தான் கூட்டிட்டு போறான். உங்க முன்னாடி நீல் டவுன் பண்ணி உங்க ஹேண்ட்ஸ் எடுத்து, வயன், will you marry me again? 1000 time yes ஜியோப். இப்ப ஜியோப்பும் அந்த ரிங்க உங்க கையில போடுறான். I love you வயன். I love you too ஜியோப். நீங்க அவனை டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜியோப்பும் உங்களை டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். ஓகே ஓகே. இந்த ஸ்டோரி எப்படி நான் பேசியிருக்கேன்னு எனக்கு தெரியல. நீங்க சொல்லுங்க, இந்த ஒன் ஷாட் நல்லா இருக்கா, நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களோட கமெண்ட்ஸ்க்கு ரொம்ப வெயிட் பண்றேன். ஓகே, டாடா பை பை. அப்புறம் ஒரே நிமிஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஹைப் கொடுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.